போல டாடா ப்ளேயில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஏற்றிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 230 இருந்தது. ஓகேங்களா. ஸோ தமிழ் தலைவா பேக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச பேக்கு. மேக்ஸிமம் எல்லாரும் இருக்கிற பேக்குன்னு சொல்லலாம். தமிழ் தலைவா பேக்கு இதுக்கு முன்னாடி இருந்தது 1 மாதத்துக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா 230. அதை வந்து இப்போ ப்ரைஸ் ஏற்றிட்டாங்க. அதை பற்றி தான் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டிடிஹெச் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரே நிமிஷத்தில் உங்கள் டிவி முன்னாடி இருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. ஆல் டிடிஹெச் நியூ கனெக்ஷனும் பண்ணிட்டுருக்கோம். அது டாடா ப்ளேவாக இருந்தாலும் சரி, ஏர்டெல் வீடியோகான், சன் டைரக்ட் இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள் 9585006736. வித்தின் 1 ஹவரில் ஆக்டிவேஷன் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 3000 ரூபா பிளானும் சரி, மேக்ஸிமம் 3000 ரூபா பிளானே சொல்லலாம். 1 இயர் பிளான் வேறு லெவலில் போய்ட்டு இருக்குது டாடா ப்ளேயில். ஓகேங்களா. நியூ ஆக்டிவேஷனு. ஏன்னா அது பிளான் வந்து எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம். 3000 ரூபா அப்படியே டாடா ப்ளே அக்கௌண்ட்டுக்கு வரதுனால 13 மாதம் ரீசார்ஜ் வரதுனால பெஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் இந்த ப்ரைஸ் ஏற்றிருக்கிறாங்களான்னு தெரில. ஸோ 230 ரூபா இருந்த பேக்கை 250 ரூபா கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் மற்ற நெட்வொர்க்கை பார்க்க சொல்ல பரவாயில்ல. ஏன்னா மற்ற நெட்வொர்க்லாம் ஹெச்டி பேக்கெலாம் எக்ஸாம்பிளுக்கு ஏர்டெல்லே எடுத்திங்கன்னா நீங்கள் மினிமம் ஹெச்டி பேக்கே 290 தான் ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி கம்பேர் பண்ண சொல்ல இவங்க பரவாயில்லன்னு சொல்கிறதா. ஆனால் ஹெச்டி சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் கம்மியாக இருக்கிறாங்க. இவங்க வெறும் சன் குரூப் ஹெச்டி மட்டும் தான் தராங்க. இப்போ இந்த 250 ஏற்றுனாங்களே, இதுலையாவது எதனா விஜய் டிவி ஹெச்டி இல்லை விஜய் சூப்பர் ஹெச்டியாவது ஆட் பண்ணியிருக்கலாம். எதுவுமே ஆட் பண்ணல. எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணிக்கிறாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் 18 ஸ்போர்ட்ஸ் 18 ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சேனல் லிஸ்ட்டு இது தான். நம்மளுக்கு எப்போவுமே ஜென்ரல் சேனல்ஸு பேசிக்காக எல்லா சேனல்ஸுமே இதில் கவர் ஆகிடும். இந்த சேனல் இல்லை, அந்த சேனல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன கம்மியாக இருக்குன்னா இந்த ஹெச்டி சேனல் தான் கம்மியாக இருக்குது. சன் குரூப் ஹெச்டி கொடுத்துட்றாங்க. இந்த விஜய் டிவி ஹெச்டியோ இல்லை விஜய் சூப்பர் ஹெச்டியோ இல்லை ஜி தமிழ் ஹெச்டியோ கலர்ஸ் தமிழ் ஹெச்டியோ இன்னும் இவங்க இந்த பேக்கில் கொண்டு வரல. அட்லீஸ்ட் விஜய் டிவி ஹெச்டியாவது இதை கொண்டு வந்திருக்கலாம். ப்ரைஸ் ஏற்றிட்டு விஜய் டிவி ஹெச்டியாவது கொண்டு வந்திருக்கலாம். அது ஏன் இன்னும் கொண்டு வரலன்னு தெரில. ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இந்த பேக் ஓகே தானா? இல்லை இதை சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை இதை டீஆக்டிவேட் பண்ணியிருக்கலாம், இல்லை ப்ரைஸ் ஏற்றிருக்கவே தேவையில்ல. இவங்க ப்ரைஸை ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் 18 ஸ்போர்ட்ஸ் 18 ஆட் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு நான் ஒரு யூஸராக ஒரு கஸ்டமராக பார்க்க சொல்ல இதுதான். இவங்க விஜய் டிவி ஆட் பண்ணியிருக்கலாமே. தமிழில் பெருசாக இன்னும் எதுவும் ஆட் பண்ணல. இந்த பேக்கு தான் எப்போத்துல இருந்தோ இருக்குது. கிட்டத்தட்ட 200 இருந்து இப்போ 250 ரூபா வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் தமிழ் ஹெச்டி சேனல்ஸ் வந்து இன்னும் இவங்க ஆட் பண்ணல. மற்ற சேனல்ஸ் எல்லாம் கவர் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் அப்டேட். இனிமேல் நீங்கள் 1 மந்த் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 250. ஓகேங்களா. 250 தான் ரீசார்ஜ் பண்ணணும். முன்னே வந்து 228 நார்மல் பேக்காக இருந்தது, 229 ஹெச்டி பேக்காக இருந்தது. இப்போ ஹெச்டி பேக்கு பார்த்தீங்கன்னா 249க்கும் நார்மல் பேக்கு தமிழ் தலைவா நார்மல் பேக் பார்த்தீங்கன்னா 248க்கும். ஸோ அப்படியே 20 ரூபா ஏற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதிலேருந்து 20 ரூபா அப்படியே ஏற்றிருக்கிறாங்க. 200 230 நீங்கள் பண்ணலாம். வேலிடிட்டி வந்து உங்களுக்கு கம்மியாக வரும். ஏன்னா ப்ரைஸ் வந்து சேஞ்சஸ் ஆனதுனால இன்னிலேருந்தே நீங்கள் எந்த பேக்கில் இருந்தாலும் சரி, ஆல்ரெடி நீங்கள் 229 பேக்கில் இருந்தீங்கன்னா உங்கள் பேக் அப்படியே 249 மாறிடும். நீங்கள் 228 இருந்தீங்க அப்படின்னா 248 பேக்காக மாறிடும். ஸோ இனிமேல் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டானா 250ன்னு வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அதே அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணிட்டு வேலிடிட்டி கம்மியாக வருதுனாங்க. காரணம் வந்து இதுதான், ப்ரைஸை வந்து ஏற்றிருக்கிறாங்க. ஸோ சேனல்ஸில் அந்த 2 சேனல்ஸ் தான் ஆட் ஆகிருக்கு உங்களுக்கு. வேறு எந்த சேனல்ஸும் ஆட் ஆகலை. உங்களோட கமெண்ட்டையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.